ரைட் யூத். அவசரமா இவங்களை கூட்டிட்டு ஆயுத பூஜை அதுமா எங்க போயிருக்கேன்னு தானே பாக்குறீங்க. ஏன்னா நம்ம ஆபீஸ்க்கு பூஜை பண்றதுக்கு தான். என்னையா ஓ மூஞ்சிலே துப்பிக்கிறா? பூஜை முடிச்சுட்டு பிரசாதம் வந்து சுண்டலும் பொங்கலும் தான். பூஜையை முடிச்சுட்டு பொங்கலை சாப்பிடுங்கிறானா இவங்க எல்லாம் உட்காந்து பொரிய தின்னுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியல இன்னும் ஒரு மாசம் ஸ்கூலுக்கு உங்களுக்கு பொரிதான் அப்படி. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்காரமா ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா அங்க ARRS கூட்டு போயிருந்தேன். அப்புறம் ஆண்டி வேலை நம்ம அட்லீஸ்ட் பாட்டான கருப்பட்டி காஃபிக்கு பாய்ஸ் எல்லாம் வர சொல்லியிருந்தாங்கன்னு போனேன். நான் ஃபர்ஸ்ட் ஒரு பிளாக் காஃபி சொன்னேன். ஸ்ரீராம் குடிச்சா நான் பூஸ்ட் தான் இங்க குடிப்பேன்னு ஒரே ராவடி. அப்புறம் அங்க புதுசா லான்ச் ஆன மேங்கோ ஐஸ்கிரீம் தான் சாப்பிட்டேன். பசங்களோட அங்க ஜாலியா ஃபன் பண்ணிட்டு எனக்கு பிடிச்ச 2 சாக்லேட் எடுத்துட்டு நம்ம டிராகன் மேல ஏறி வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு போன உடனே மதராசி படத்தை போட்டு சாப்பிட உட்காந்துட்டேன். அப்புறம் படம் முடிஞ்சோடனே ஆயுத பூஜைக்கு வீட்டுக்கு பட்டை போட சொல்லிட்டாங்க. அப்படியே நம்ம சில்வர் பிளே பட்டனு சிலம்பங்குச்சி ஷட்டில் பேட்டுன்னு ரூபிக்ஸ் கியூப் கூட சந்தனம் போட்டு வச்சாச்சு. ரொம்பவும் கிருத்திரம் பிடிச்சி அலையறீங்கடா. அப்புறம் நம்ம வண்டியில இருந்து எங்க பையன் கார் வரைக்கும் எல்லாத்துக்கும் பூஜை போட்டு நம்ம சப்ஸ்கிரைபருக்காகவும் வேண்டி முடிச்சுட்டு பொரிய சாப்பிட்டுக்கிட்டே நைட்டு சாப்பாடு என்னன்னு கேட்டதுக்கு வச்சாங்க பாரு ஆப்பு. திங்கிறது தாண்டா இன்னும் 1 மாசத்துக்கு உனக்கு டிஃபன்ட்டாங்க. அதை கேட்கும் போதெல்லாம் என்னை யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாம் போல தோணும். உங்கள யார் வீட்லயாவது பொரிதான் இனிமேட்டு ஸ்நாக்ஸ் 1 மாசத்துக்குன்னு இருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.